கடலூரில் தனியார் பேருந்துகளில் உள்ளிருக்கும் இருக்கையை தவிர மற்ற எல்லா இடங்களிலும் தொங்கிக் கொண்டு சென்ற பள்ளி சிறுவர்கள் காண்போரை கதிகலங்க வைத்திருக்கின்றனர். ஆபத்தை உணராமல் பேருந்தின் மேற்கூரை மீதேறி சாகசத்தில் ஈடுபடும் மாணவர்கள் கட்டுப்படுத்தப்படுவார்களா? பள்ளி மாணவர்கள் சீரியஸாக பேருந்துகளில் அரங்கேற்றி வருவதுதான் வேதனைக்குரிய விஷயமாகும். கூட்டம் அதிகமானால் அடுத்த பேருந்தை எதிர்பார்க்காமல் அந்த பேருந்திலேயே ஆபத்தான வகையில் தொத்திக்கொண்டு செல்லும் இந்த போக்கு சரிதானா? ஆபத்தை விலை கொடுத்து வாங்கும் பள்ளி சிறுவர்கள் கட்டுப்படுத்தப்படுவார்களா? நிற்கின்ற பேருந்தில் ஏறுவதும் இறங்குவதும் அவமானத்திற்குரிய விஷயம் என கருதும் இன்றைய பள்ளி கல்லூரி மாணவர்கள் ஓடும் பேருந்தில் சாகசம் செய்வதில் அலாதி இன்பம் அடைகின்றனர். கடலூரில் இது போன்ற காட்சிகளை சகஜமாக பார்க்க முடிகிறது. கடலூர் பேருந்து நிலையத்தில் இருந்து நாள்தோறும் இயக்கப்படும் தனியார் பேருந்துகளில்தான் இந்த பள்ளி மாணவர்கள் தங்கள் ஸ்டண்ட் திறமைகளை எல்லாம் காட்டுகிறார்கள். மாலை வேளைகளில் பள்ளி மற்றும் கல்லூரி முடிந்ததும் வீட்டிற்கு செல்லும் மாணவர்கள் பேருந்தின் உள்ளே மட்டும் அமர்ந்து பயணிக்கவே கூடாது என்று உறுதிமொழி எடுத்துச் செல்வது போல உள்ளது அவர்களது செயல். பேருந்து உள்ளே அமர்ந்து சென்றால் அது தங்களுக்கு அவமானம் என கருதும் இவர்கள் பேருந்தின் பின்புறமும் பேருந்தின் கூரை மீது ஏறியும் ஆட்டம் போடுகின்றனர். ஒரு சில மாணவர்கள் நிற்கின்ற பேருந்தில் எல்லாம் ஏற மாட்டேன், பேருந்தை ஓடவிட்டு பின்னாலேயே துரத்தி சென்றுதான் ஏறுவேன் என அடம்பிடிக்கிறார்கள். பள்ளி சிறுவர்கள் இப்படி பேருந்தில் தொங்கிக் கொண்டு செல்வதை தடுக்க போலீசாரும் போக்குவரத்து துறையும் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பெற்றோரும் பொதுமக்களும் கோரிக்கை விடுக்கின்றனர். இதனிடையே கடலூரில் இருந்து நெல்லிக்குப்பம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்தின் ஜன்னல் கம்பியை பிடித்தவாறு ஒருவர் பயணம் செய்யும் வீடியோ காட்சி வைரலானது. அந்த தனியார் பேருந்தின் உரிமையாளர் சம்பவத்தில் ஈடுபட்ட நபரை பேருந்தில் இருந்து இறக்கி விடாத காரணத்தால் ஓட்டுநர் மற்றும் நடத்துனரை சஸ்பெண்ட் செய்தார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த இருவரும் விடிய விடிய அந்த நபரை தேடி கண்டுபிடித்தனர். அதன் பிறகு அவர்கள் அவரை கடலூர் பேருந்து நிலையத்தில் உள்ள புறக்காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். அங்கு அந்த நபர் தான் மது போதையில் இருந்ததாகவும் போதை வெறியில் பேருந்தின் ஜன்னல் கம்பியை பிடித்து பயணம் செய்ததாகவும் மன்னிப்பு கோரினார். இந்த சம்பவத்திற்கும் ஓட்டுநர் மற்றும் நடத்துனருக்கும் எந்த தொடர்பும் இல்லை என சொல்லி மன்னிப்பை கேட்டார். பேச்சு கேட்காம திருப்பி ஏறிட்டு மறுபடியும் ஸ்டாப்ல இறங்கி விட்டாங்க. அவர் தப்பு பண்ணதான் தப்பு. தாங்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டதற்கு காரணமான நபரை பிடித்து வந்து மன்னிப்பு கேட்க வைத்த ஓட்டுநர் மற்றும் நடத்துனரின் செயலுக்கு பாராட்டுக்கள் குவிந்துள்ளன.